சி செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னால் குழந்தைக்கு உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ் கூட ஃபீட் பண்ண முடியல. அப்படி ஒரு பயங்கர தலைவலி. அது ஏன் தெரியுமா? வாங்க அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் பார்ப்போம். வெல்கம் டு டே 29 ஆஃப் ஹீலிங் டயஸ்டாசிஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு சி செக்ஷன் டெலிவரி தான் அப்படின்னு. டே 1 நல்லா இருந்துச்சு. டே 2 என்ன ஆச்சு அப்படின்னா உட்காந்து ஃபீட் பண்ண முடியல, பயங்கர தலைவலி. எனக்கு ஆல்ரெடி ஒரு சைனஸ் ஹெட்டேக் ஹிஸ்ட்ரி இருந்தனால ஸோ எனக்கு சைனஸ் ஹெட்டேக் தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் டாக்டர்ஸ் வரும்போது சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு தலைவலி, உட்காந்து ஃபீட் கூட பண்ண முடியல அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் நேரம் படுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரிலீஃப் ஆகுதான்னு கேட்டாங்க. ரிலீஃப் ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பைனல் ஹெட்டேக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் ஸ்பைனல் ஹெட்டேக் வருதுன்னு பார்க்கலாம். ஸ்பைனல் அனஸ்தீசியா போடும்போது பொதுவாக எந்த பிரச்சனையும் நடக்காது. பட் ரொம்ப ரேராக அந்த பங்க்சர் பண்ணுற இடத்துல நம்மளோட சிஎஸ்எஃப் அப்படிங்கிற செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்துட்டு லீக் ஆகலாம். அது தான் நம்மளோட பிரெயினுக்கும் நம்மளோட ஸ்பைனல் கார்டுக்கும் ஒரு குஷன் மாதிரி இருக்கும். அது லீக் ஆகிறதுனால நம்ம தலையில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் குறையும். ஸோ நம்ம பிரெயினையும் அதை சுற்றி இருக்க டிஷ்யூஸையும் அது நம்ம உட்காந்துருக்கும் போதும் நிற்கும் போதும் புல் பண்ணி கீழே இழுக்கும் கிராவிட்டினால. அதனால தான் நம்மளுக்கு ஸ்பைனல் ஹெட்டேக் வருது. படுத்திருக்கும் போது ரிலீஃப் ஆகுது. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க கெஃபைன் எடுத்துக்கோங்க, நல்லா ஹைட்ரேட் பண்ணுங்க, பில்லோ இல்லாமல் படுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே எனக்கு அந்த ஹெட்டேக் சரியாக போயிடுச்சு. சிலருக்கு இது மாதிரியான மெத்தட் ஃபாலோ பண்ணுறது மூலமாக சரியாகும். சிலருக்கு மெடிகேஷன்ஸ் மூலமாக சரியாகும். சிலருக்கு எபிடியூரல் பிளட் பேட்ச் அப்படின்னு சொல்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சி செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தலைவலி இருந்துச்சு அப்படின்னா அது சாதாரண தலைவலின்னு நினச்சி விட்டுறாதீங்க. கண்டிப்பாக டாக்டர் கிட்ட சொல்லுங்கள்.